இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இவருடைய காலம் கிறிஸ்துவுக்கு முன் 586 536 வரைக்கும் இவருடைய காலம். எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி ஆகாப் என்கிற மன்னர் இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை அரசாட்சி செய்யும் பொழுது இந்த 586 536 காலகட்டத்திற்குள் அவர் வாழ்ந்தவர். இதை குறித்து தெரியும். என் வாக்கின்படி அன்றி மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொன்னவர் இந்த எலியா. தமிழ்ல எலியா, ஆங்கிலத்தில் எலைஜான்னு சொல்றோம். எபிரேயத்திலே மூல பதமாக இருக்கிற எபிரேய வார்த்தைகளை எலியாஹூ என்கிற வார்த்தை இங்க பயன்படுத்தப்படுகிறது. எலியா என்கிற தேவ மனிதனுக்கு எலியாஹூ என்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த எலியா என்கிற தேவ மனிதர், எலியா என்கிற தேவ மனிதர் கர்த்தருடைய வார்த்தையை ஆகாப் ராஜாவுக்கு சொன்னார். ஏன்னா அதனுடைய ஊழிய அனுபவம், ஊழிய அழைப்பு. கர்த்தரதை சொல்லுகிறார், ஆண்டவரை சொல்லுகிறார். இதாவுடைய ஊழிய அனுபவம், ஊழிய அழைப்பு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லுகிறவர்கள் குறைந்து விட்டார்கள். ஏன்னா கர்த்தர் சொல்றத சொன்னா நமக்கு வர வேண்டி வராம போயிருமே அப்படின்னு எண்ணக்கூடியவர்கள் நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னாரா சொல்லணும். ஏன்னா ஊழியத்தினுடைய எஜமான் கர்த்தர். உங்களை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறவர் கர்த்தர். ஊழியத்தினுடைய தலைவர் கர்த்தர். ஊழியம் அவருடையது. ஒரு ஆளு உங்களை ஊழியத்துல டாமினேஷன் பண்ணாங்க அப்படின்னா, உங்களை ஒரு ஆள் ஊழியத்துல டாமினேஷன் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்கள். ஏன்னா ஊழியம் கர்த்தருடையது. எலியா கர்த்தருடைய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தை சொல்றாரு. ஒரு ஊழியக்காரன் ஊழியத்தை குறித்து யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும்? கர்த்தர்கிட்ட கேட்கணும். கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். அந்த ஊழியத்துல போய் கணவனோ மனைவியோ டாமினேஷன் பண்ணாங்க அப்படின்னா, அல்லது கணவனோ மனைவியா நீங்க இந்த ஊழியத்தை செய்யணும், இப்படிதான் ஊழியம் செய்யணும், அப்படித்தான் ஊழியம் செய்யணும், நீங்க இங்கதான் ஊழியம் செய்யணும்னு ஒரு கணவனை பார்த்து ஒரு மனைவியோ அல்லது மனைவியை பார்த்து கணவனோ சொன்னால், நீங்கள் இயேசுவுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறவர்கள். நீங்க என்ன கதை வேணாலும் சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. நீங்கள் தேவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்கள். ஏன்னா எஜமான் கர்த்தர். அவர் சொல்றதோட வேலைக்காரன் செய்யணும். இப்படி ஊழியம் செய்யுங்க, அப்படி ஊழியம் செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி ஊழியத்திலே தலையிடுவதற்கு எஜமானுக்கு மட்டும் உரிமை உண்டு. தெரிஞ்சுக்கணும், எஜமானுக்கு மட்டும் உரிமை உண்டு. ஒரு கம்பெனில வேலை பார்க்கறாங்க. கம்பெனியை குறித்து யார் சொல்லுவா? இந்த கம்பெனி இப்படி ரன் பண்ணுங்க, கம்பெனில இதை செய்யணும், அதை செய்யணும். கம்பெனியுடைய ஓனர் சொல்லுவாரு, கம்பெனியுடைய முதலாளி சொல்லுவாரு, கம்பெனியுடைய ஓனர் சொல்லுவாரு. சாதாரண ஒரு ஆள் நீங்க ஒரு கம்பெனில வேலை பார்க்கறீங்க அப்படின்னா, கணவன் மனைவி நீங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லுவாங்களா? கம்பெனில சொல்ல முடியாது. அல்லது கணவன் போய் மனைவிட்ட நீங்க இந்த கம்பெனில இப்படி செய்யுங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கம்பெனிக்கு ஓனர்ஸ் கிடையாது. கர்த்தர் தான் கம்பெனிக்கு முதலாளி, கர்த்தர் தான் ஓனர், கர்த்தர் தான் ஊழியத்துக்கு ஓனர். கம்பெனிக்கு யார் வேணாலும் ஓனரா இருக்கலாம். கர்த்தர் தான் ஊழியத்திற்கு எஜமான். அவர் என்ன சொல்றாரு அதை வேலைக்காரன் செய்யணும். நீங்க ஊழியத்துல டாமினேஷன் பண்ணீங்க அப்படின்னா, அல்ல ஊழியத்துல போய் நீங்க மூக்கு விட்டீங்க அப்படின்னா, ஊழியத்தை இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, அந்த ஊழியத்துல இருந்து செய்யுங்க, இந்த ஊழியத்துல இருந்து செய்யுங்க, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது நீங்க சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு எதிராக நிற்பார். தெரிஞ்சுக்கிடணும். என்ன கதை வேணாலும் சொல்லுங்க, அதை கவலை இல்லை. கர்த்தர் உங்களுக்கு எதிராக இருப்பார்.
இந்த எலியா என்கிற தேவ மனிதர் கர்த்தர் சொன்ன காரியத்தை அவர் அப்படியே சொன்னார். வேதத்திலே நாம் தீர்க்கதரிசிகளை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால், தீர்க்கதரிசிகள் ஆண்டவருடைய சித்தத்தின்படி மட்டுமே அல்லது தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருந்தே அவர்கள் செயல்பட்டார்கள். சித்தத்தின் மையத்திற்கு எதிராக எந்த தீர்க்கதரிசி செயல்பட்டாரோ அந்த தீர்க்கதரிசி கடைசி வரைக்கும் அதை முடித்ததாக வேதத்தில் சொல்லப்படும். ஒரு தீர்க்கதரிசியை நாம் பார்க்கிறோம். அந்த தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தையை மீறி செயல்பட்டார். வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சாப்பிடக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, ஆனா கீழ்ப்படியாமையினால போனாரு. அவர் மட்டும் இறந்து போனாரு. சிங்கம் அவரை மட்டும் அடிச்சு கொண்டுச்சு. ஆனா அந்த கழுதைக்கு ஒண்ணுமே செய்யல. அவர் ஏறி போன மிருகம் ஒன்றும் செய்யப்படவில்லை. இன்னைக்கு நம்முடைய காரியங்கள் கர்த்தருடைய சித்தத்தின் மையத்திலே, தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே, இயேசு கிறிஸ்துவினுடைய திட்டத்தின் மையத்திலே, தேவனுடைய திட்டத்தின் மையத்திலே இருந்து செயல்படுத்தப்படுகிறதா? யோசித்து பார்க்கணும். யார் நம்ம இயக்குகிறார்கள்? நம்ம இயக்குறது கர்த்தரா அல்லது மனுஷனா? யோசித்து பார்க்கணும். இந்த எலியா தீர்க்கதரிசி முழுவதும் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்ததால் கர்த்தர் அவரை இயக்கினார். இன்னைக்கு நம்மளை யார் இயக்குறா? மனுஷரா அல்லது கர்த்தரா? யோசிக்கும். தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பொழுதும் உடைய திட்டத்தின் மையத்துக்குள் இருந்து செயல்படுவதை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை